இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாசுவமேசியாவுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள யா தாமே இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 144வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, யாவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, யாவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. யாவுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம், அது எப்படியாய் நமக்கு கடந்து வரும் என்கின்றதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாராக இருந்தால் யாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். இவ்விதமான ஜனம் அல்லது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார். எவ்விதமான சீரை பெற்ற ஜனம், இதை அறியணும். முதல்ல யாவை தெய்வமாக கொண்ட ஜனம். முதல்ல யாரு? எனக்கு வேதாகமத்தை நான் கொஞ்சம் கனம் கொடுத்து வாசிப்பேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு ஆழங்களை என் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். அப்ப யாவை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார் அல்லவா? அப்படியானால் யார்? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்ல கேளுங்க. இங்க தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பதம் என்ன அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்கின்ற பதம். அல்லேலூயா. இப்ப அந்த பதத்தை அப்படியே மாத்துவார் பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துக்கு போனீங்கன்னா, தேவனாகிய மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். தமிழ் பைபிள்ல என்ன சொல்றார் அப்படின்னா, 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவன் என்கின்ற பதம் இருந்தது. இப்ப தேவனாகிய கர்த்தர் என்கின்ற பதத்தினுடைய ஊடாய் சிருஷ்டிப்புக்குள் கடந்து போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக தேவன் என்கின்ற பதத்தில், அதாவது யா என்கின்ற பதத்தில் இருக்கிறார். ஆனால் சிருஷ்டிப்பு என்கின்ற காரியத்திற்குள் கடந்து போகிற போது தேவனாகிய கர்த்தர் என்கின்ற வார்த்தைக்குள் கடந்து போகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. ஏன் எல்லா இடத்துலையும் தேவன் என்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியது தானே? ஏன் இந்த தேவன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் ஒவ்வொரு இடத்திற்கு இடம் அவர் தன்னுடைய பெயரை கூட்டி குறைத்து கொண்டு போகிறார் என்கின்ற கேள்வி எனக்குள் கடந்து வந்தது. இப்ப ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவளுக்கு கர்ப்பவதியாகி காயினை பெற்று யாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்க, இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தரால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன். முதல்ல தேவன், 2வது தேவனாகிய கர்த்தர், இப்ப 3வது கர்த்தர். அல்லேலூயா. இப்ப 4வது ஒரு வசனத்துக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்னா, ஏசாயாவுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. நான் யார், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் கொடேன். நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்ப புதிய ஏற்பாட்டில் கடந்து வந்தோம் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்துக்கு வருகிற போது அதனுடைய தொடர்ச்சி வருகிறது. யாவுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று. நல்ல கேளுங்க. இப்ப நம்ம ஆதியாகமத்துல பார்த்தோம், தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தர். இங்க அவருக்கு ரூபம் இல்லை. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டில் கடந்து வந்த போது அவரை
தேவகுமாரன் என்றும் மனுஷகுமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் சொல்லக்கூடிய அவரை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, திரும்ப ஒரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க. யாவுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று, கர்த்தருடைய நாமத்தில், தேவனுடைய நாமத்தில், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். யோசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் இங்க மாம்சத்துல வந்திருக்கிறார்ல இவருக்கு. ஏன்னா இவர்தான் அந்த தேவன், இவர்தான் அந்த தேவனாகிய கர்த்தர், இவர்தான் அந்த கர்த்தர். புரியணும் நம்ம. அடுத்து லூக்காவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசி. யாவுடைய மெசியாவினை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. என்ன சொல்லுது? கர்த்தருடைய மேசியா, கர்த்தருடைய கிறிஸ்து. ஆனா இப்ப கர்த்தர் என்ற பதம் என்ன ஆகுது? மேசியா என்ற அந்த அடைமொழிக்குள்ளால கடந்து போகிறது. தயவு செய்து ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். மேசியா என்கின்ற வார்த்தை இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறபடி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கின்ற பதம் அல்ல. அது கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போது கிறிஸ்து என்கின்ற பதத்திற்குள் கடந்து போகிற போது அந்த கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் மேசியா அபிஷேகம் பண்ணுகிறவர், அது பண்ணப்பட்டவர் அல்ல, பண்ணுகிறவர். 2 வார்த்தைக்கு இடைவெளி இருக்கு, 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப கர்த்தராகிய மேசியா. அடுத்து வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனத்துல எல்லாருக்கும் யாவா இருக்கிற யாசுவா மேசியாவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. இப்ப என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு. இங்க இப்படிதான் இருக்கும். நீங்க இயேசுன்னு சொன்னாலும் சரி, அதை மேசியான்னு சொன்னாலும் சரி, அல்லது யாசுவான்னு சொன்னாலும் சரி, நாங்க வரல. இப்போ உங்க தமிழ் பைபிள்ல இருக்கிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு. அப்ப இவர் யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்தான் ஆதியில அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன். அவரை தேவனாய், அவரை தேவனாகிய கர்த்தராய், அவரை கர்த்தராய், கர்த்தராகிய கிறிஸ்துவாய், கர்த்தராகிய இயேசுவாய், கர்த்தராகிய மேசியாவாய் நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவரை சேவிச்சாதான், இவரை ஆராதிச்சாதான் நீ அவருடைய ஜனம் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆதியில சொல்லப்பட்ட தேவன் அவர் அப்பா, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இயேசு அதாவது யாசுவா அவர் குமாரன். அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு ஒரு புறாவை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். இதை யார் உருவாக்குனா அப்படின்றத முதல்ல தெரியணும். ஏன்னா எப்பவுமே தாய் சபை வேசி சபை, அவனுடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே. இதை மறந்துடாதீங்க. இந்த உபதேசத்தை கொண்டு வந்தது யாருன்னு மார்புதட்டி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அது ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் மார்புதட்டி சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தோம். ஒரே தேவனை 3 தேவனாக பிரித்தது நாங்கள் தான் என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து வந்த புரோட்டஸ்டன்ட், இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஏ, இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே, இன்னைக்கு இருக்கிற லண்டன் மிஷன், லுத்தர் மிஷன், சால்வேஷன் ஆர்மி, எல்லாமே 30,000 பிரிவு இருக்குதுங்க. இந்த அத்தனை பேரும் எங்கிருந்து பிரிஞ்சு வந்தீங்க? இன்க்ளூடிங் யெகோவா சாட்சி. எங்கிருந்து வந்தீங்க? அத்தனை பேரும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து பிரிந்து வந்தவர்கள். அப்போ ஒருவேளை நீங்க கேட்பீங்க, ஹலோ பிரசங்கம் பண்ற, நீ எங்கிருந்து பிரிஞ்சு வந்த? நீ அங்கிருந்து தானே பிரிஞ்சு வந்த. நான் பிரிந்து வந்தது அங்கிருந்து தான். ஆனால் நான் உபதேசிக்கிற உபதேசம் அங்கிருந்து வரவில்லை. அந்த உபதேசம் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வருவதற்கு முன்பாக என்பருமான் யாசுவாவாலும் அவருடைய 12 சீசர்களாலும் உருவாக்கப்பட்ட மார்க்கத்தை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த மார்க்கத்தை அழிக்கத்தான் ரோம சக்கரவர்த்தி
யாசுவாவை கடவுள் என்று சொன்னவர்களை கொலை செய்து கொண்டிருந்தான். அதை அழித்து யாசுவா மேசியாவை தேவன் என்று என்று சொன்னவர்களை அழித்து கொலை செய்துவிட்டு இவன் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி சூரிய பகவானை வழிபடும் ஸ்தானத்திற்குள் கடந்து வந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வரைக்கும் சூரிய பகவானை தான் வழிபட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா உடனே யோசிப்பீங்க, இல்லையே அவங்க இயேசுவை யோசிக்கிறாங்க. இல்ல, அது யாரு அப்படின்னா சன். அவங்களுடைய கடவுள் யார் கேட்டா சன் கடவுள். சூரிய பகவானைத்தான் சந்திரனாக குமாரனாக பாவித்தார். வேதத்தில் அப்படி ஒரு குமாரன் இல்லை. அப்ப நான் திரும்பவும் கேட்பேன், அப்படி ஒரு குமாரன் இருந்தால் அவருடைய தகப்பனாருக்கு ஒரு மனைவி ஒருத்தர் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு ஒருத்தம் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு குழந்தைகள் இருக்க வேண்டுமானால் படைத்தவர் சொல்லியிருக்கிறார், ஆண்கள் எக்காரணம் கொண்டும் என்ன செய்ய முடியாது, குழந்தையை பிரசவிக்க முடியாது. அது பெண்கள் வசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவாளுக்கு கொடுத்த ஒரு சிக்ஷை தண்டனையில் வந்த காரியமாக அது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப சொன்னவர் பொய் சொன்னா நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ என்று கேட்டார் எம்பெருமான். அப்படியானால் அவர் உனக்கும் எனக்கும் கட்டளையிட்ட பிரகாரமாக அவர் நடந்து காண்பித்திருக்க வேண்டும். அவர் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு பிள்ளை என்கின்ற பதம் இருக்கக்கூடாது. அப்படியானால் நான் இன்னொரு கேள்வியை கேட்பேன், அவர் தாவீதின் மகனா, அவர் மனுஷர்களின் மகனா, அவர் தேவனின் மகனா? பைபிள் அப்படி இருக்கு. அவர் தாவீதின் குமாரன், அவர் மனுஷகுமாரன், அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்ற பதம் இங்க இருக்கு. அப்படியானால் அவர் தாவீதின் குமாரனா? தாவீதின் மனைவிக்கு பேர் தான் உங்களுக்கு தெரியுமே. அந்த அம்மா இப்படி ஒரு ஆளை பெற்றெடுக்கலையே. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, இவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன். எபிரேயருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 14-15 சொல்லப்பட்ட பிரகாரமாய் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்கிறபடியால் அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. நாம் தொழுது கொள்ளுகிற விதத்தில் தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா.